हाय फ्रेंड्स, वेलकम टू श्री मगेश हिंदी विद्यालया। इनकी நம்ம பார்க்க போகிறது ஸ்வர். ஸ்வர்னா வந்து உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வர் பார்த்தீங்கன்னா ஆ முதல் ஔ வரை 11 எழுத்துக்கள் உள்ளன. இதில் வந்து அம் என்பது அனுஸ்வர், அக என்பது விஷர், அம் அக என்பது ஆயுத எழுத்து. ஓகேங்களா? ஆ முதல் ஔ வரை உயிரெழுத்துக்கள், அம் அக என்பது ஆயுத எழுத்து. ஓகே, இதோடைய உச்சரிப்புகளை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அ ஆ இ ஈ உ ஊ ரி. இதை வந்து கிருன்னு சொல்லுவாங்க, ரூன்னு சொல்லுவாங்க, ரீன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ரீன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு வார்த்தைகளில் வந்து உச்சரிக்க போகும்போது ரிஷி, ரிஷப் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து இந்த நான் ரீ சவுண்டுலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏ ஐ ஓ ஔ அம் அக. இப்போ பார்த்தீங்கன்னா அ ஆ இ ஈ உ ஊ தமிழில் வர மாதிரியே உயிரெழுத்துக்கள் வர மாதிரியே ஊ வரைக்கும் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெடில் ஓசைகளாக தான் இருக்கும். இதில் குறில் நெடில் கலந்துருக்கும். இதில் எல்லாமே நெடில் ஓசை. இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் ஓவும், ஏ ஓ இந்த இரண்டு குறில் எழுத்துக்களும் இதில் இருக்காது. ரெண்டுமே நெடிலாக தான் ஓசையாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குறில்னு எடுத்துக்கிட்டால் அ இ உ அவ்வளோதான் குறில். மீது எல்லாமே வந்து நெடில் ஓசைகள் தான். ஓகேங்களா? சரி, இன்னும் ஒரு முறை நான் சொல்லித்தரேன், நல்லா கவனமாக கவனிங்க. அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஆ முதல் ஔ வரை உயிரெழுத்துக்கள், அதாவது ஸ்வர்ரு. ஸ்வர்னா ஆ முதல் ஔ வரை. அம் அக என்பது ஆயுத எழுத்து, அனுஸ்வர் விஷர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளும் வடிவங்களும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த வகுப்பில் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறதுங்கிறத வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தன்யவாத்.